Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 21. நான் சீனு. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம ஆன் மவுஸ் ஓவர் அண்ட் ஆன் மவுஸ் அவுட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு லிங்கிங் எழுதுகிறேன். HREF லிங்க் கொடுக்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா HTML பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், என்னோடய வெப்சைட் லிங்க்கை கொடுக்குறேன். skyfree.in கொடுத்துட்டு அதுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதோடு நிறுத்திடுங்க. அப்புறம் இந்த லிங்கிங் கொடுக்கும்போது ஆன் மவுஸ் ஓவர், அதாவது அந்த லிங்க் பக்கம் கொண்டு போகும்போது ஒரு பாப்பப் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். இந்த கேப்ஸ் லாகில் போட்டுக்கிறதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக கேப்ஸ் லாக் தான் போடணும், ஏன்னா அது வந்து அவங்களே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது, அதனால் அது மாதிரி தான் போடணும். ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்குறேன். வெல்கம் go to கொடுக்கலாம். go to Skyfree website அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு செமிகோலன் போட்டுடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நார்மலாக நம்ம இப்போ ஒரு டேக் ஓப்பன் பண்ணோம், அதை க்ளோஸ் பண்ணணும்ல, அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, சீனு வெப்சைட் அப்படின்ட்டு. சீனு skyfree.in அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு லிங்கிங் எழுதியிருக்கேன். இப்போ இதை நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுங்களா, சீனு skyfree அப்படின்னு. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே எடுத்துகிட்டு போனாலையும் மவுஸ் ஒன்றும் பண்ணல, ஆனால் அந்த லிங்கிங் பக்கம் எடுத்துகிட்டு போனால் மட்டும் ஒரு go to Skyfree website அப்படின்ட்டு வருது. அதை நம்ம அங்கே எழுதின பாப்பப் தான் பாருங்கள், go to Sky அப்படின்னு. இது வந்து ஆன் மவுஸ் ஓவர், அதாவது அது பக்கம் கொண்டு போகும்போது. ஆன் மவுஸ் அவுட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது என்ன பண்ணணும்னா, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் கிட்ட கொண்டு போகும்போது வரல, அதை விட்டு எடுத்துகிட்டு வரும்போது பாருங்கள் வந்துடுச்சு, தெரியுதுங்களா. go to Sky website அப்படின்றது அதை விட்டு நம்ம தூரமாக எடுத்துகிட்டு வரும்போது, அதாவது அந்த லிங்கிங்கை விட்டு தூரமாக எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாப்பப் வேலை செய்யுது. இந்த ஆன் மவுஸ் ஓவர் அண்ட் ஆன் மவுஸ் அவுட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இன்னொரு மெத்தட் பார்த்துடலாம். அது வெப்சைட் லோட் ஆகும்போது ஒரு பாப்பப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னால் ஒரு ஓனர் இஸ் அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லோட் ஆகும்போது வெப்சைட்டில் இருக்கிற மொத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாடியில் தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் அந்த வெப்சைட் லோட் ஆகும்போது ஒரு பாப்பப் வர வைக்கிறதுக்கு நான் எழுதுகிறேன். அதுக்கு பேர் அன்லோட் ஆன்லோட், ரெண்டு டிஃப்ரெண்ட் தான். அன்லோட் ஆன்லோட், ஓகேங்களா. இப்போது பாடி டாட் அன்லோட் போட்டுடுறேன். அன்லோட் வேணாம், ஃபஸ்ட்டு அன்லோட் பார்த்துடலாம். அன்லோட் ஈக்குவல் டு ஒரு அலர்ட் கொடுக்குறதுக்கு LERT அலர்ட் வந்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி அலர்ட்னா இது லோட் ஆகும்போது வர வைக்கணுன்றதுனால வெல்கம் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். வெல்கம், ஓகேங்களா. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இது வந்து போன இதில் நம்ம சேவ் பண்ணது, அதனால் அப்படி தான் வரும். தெரியுதுங்களா? நான் ரெஃப்ரெஷ் கொடுத்ததுன்னு வெல்கம் அப்படின்னு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஓனர் ஆப்ஷன் அப்படின்ட்டு மறுபடியும் டைம் கொடுக்குறோம் பாருங்கள். தெரியுதுங்களா? அதாவது நம்ம வெப்சைட் லோட் ஆகும்போது ஒரு பாப்பப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது. அதில் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இது ஆன்லோட், இது அன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அன்லோட் இது பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணிட்டு இங்கே குட் பை அப்படின்னு கொடுத்துட்றேன். அதாவது அன்லோட்னா நம்ம வெப்சைட் விட்டு ரிஜெக்ட், அதாவது ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறீங்க, நம்ம வெப்சைட் வேணாம் அப்படின்னு யாராச்சும் கிளிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்போதைக்கு லோட் ஆகிட்டுக்கிற டேப் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த பாப்பப் ஓப்பன் ஆகும். குட் பை அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை சேவ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரௌசரில் வந்து இங்கே எதுவும் டிஸ்பிளே ஆகலை. இது வந்து நான் கேன்சல் பண்ணும்போது தான் அது வந்து அந்த பாப்பப் ஓப்பன் ஆகும். நான் அப்படி கேன்சல் பண்ணதுனால அது ஃபுல்லாக போயிடுச்சு, அந்த பாப்பப் ஓப்பன் ஆனது தெரில. இதை நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஆன்லோட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் அன்லோட் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது குட் பை அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த வெல்கம் ஓப்பன் ஆன மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் அவுட் அண்ட் அன்லோட் அப்படின்ற மொத்தம் 4 ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.